உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என பதிவு பண்ணுங்க. முன்னாள் தமிழக முதலமைச்சர் மறைந்த கலைஞர் கருணாநிதியுடைய 101வது பிறந்த நாளையொட்டி சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியுடைய 101வது பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் திமுகவின் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் கவியரங்கள் கருத்தரங்கம் நடத்திட ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. விழாவுடைய ஒரு முக்கிய நிகழ்வாக இன்றைய தினம் சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியுடைய சிலை என்பது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கலைஞர் கருணாநிதியுடைய சிலைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக கோபாலபுரம் இல்லம், மெரினா நினைவிடம் ஆகியவற்றை தொடர்ந்து அரசினர் தோட்டத்தில் உள்ள கருணாநிதி அவர்களுடைய சிலைக்கு தற்போது முதலமைச்சர் மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில தற்போது இந்த பகுதி முழுவதுமே மழை என்பது பரவலாக பெய்து வருகிறது. கொட்டும் மழைக்கு இடையே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். உடன் அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர் பாபு, உதயநிதி ஸ்டாலின், தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோரும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களும் மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.